Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 8 ஓட 5th chapter squares and square roots exercise number 5.4 பண்ண போறோம். Exercise number 5.4, fifth sum. Find the least number which must be added to each of the following numbers so as to get a perfect square. Also find the square root of the perfect square so obtain. இப்போ நம்ம 4th பண்ணோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். அங்கே வந்து we did subtraction, இங்கே வந்து நம்ம addition பண்ண போறோம். ஸோ இந்த நம்பர்ல வந்து என்ன நம்பர் ஆட் பண்ணா இட் பிகம் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட் நம்ம என்ன அதுவும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். 525 இதுக்கு நம்ம டிவிஷன் மெத்தட் எடுத்துக்கலாம். என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் நம்ம பேரிங் பண்றோம் 5 and 2, அதுக்கப்புறம் 5 தனியா இருக்கு அப்படி வச்சிடலாம். 5 சால்வ் பண்ண நம்ம 2 into 2 எடுத்துக்கலாம் 4. 5 minus 4 1. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், இந்த 25 இங்க ட்ராப் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 2 வந்து டபுள் பண்ணிக்கிறோம். அப்போ 2 plus 2 4 வந்துரும். இங்க வந்து நம்ம ஒரு நம்பர் ஆட் பண்றோம். சோ அதே நம்பரால we have to multiply. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், 2 எடுத்துக்கலாம். சோ இங்க 2 இங்க 2 போட்டுக்கிறோம். 42 into 2, 2 2s are 4, 2 4s are 8. 84 is the answer. இப்போ நம்ம மைனஸ் பண்றோம். 5 minus 4 1, 12 minus 8 4. 41 வந்துருச்சு. இப்போ நமக்கு இந்த 41 சால்வ் பண்ண முடியாது. பட் நமக்கு என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க, we have to add a number. இப்போ இங்க வந்து நமக்கு 22 இருக்கு. இப்போ 22 நம்ம ஸ்கொயர் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வரும், 2 2s are 4, 2 2s are 4, again 44, 4 8 4 வருது. பட் நமக்கு வந்து 525 இருக்கு இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 22க்கு நெக்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ 22க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னது, 23. 23 into 23, 3 3s are 9, 3 2s are 6, 2 3s are 6, 2 2s are 4, 9 12 5. இப்போ நம்ம என்ன பண்றோம், 529 minus 525 எடுத்துக்கிறோம். நமக்கு என்ன வேல்யூ வருது, 400. இப்போ 525ல நம்ம என்ன பண்றோம், plus 4 ஆட் பண்றோம். நமக்கு ஒரு perfect square number 529 வருது. இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்னது, 23. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் சம் 1750. இப்போ பேரிங் பண்றோம் 0 5 7 1. இப்போ 17 நம்ம என்ன பண்ணலாம், 4 4s எடுத்துக்கலாம். 4 4s are 16, பேலன்ஸ் 1. இப்போ இந்த 15 இங்க டிராப் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 4 என்ன பண்றோம், டபுள் பண்ணிக்கலாம். ஸோ 4 plus 4 8. ஸோ இப்போ நம்ம இங்க ஒரு வேல்யூ போடணும். இப்போ நம்ம இங்க 1 போட்டுக்கலாம், இங்க 1 ஆட் பண்ணிக்கிறோம். 81 into 81 நமக்கு என்ன வரும், ஆன்சர் 81 தான் வரும். இப்போ நம்ம மைனஸ் பண்றோம் 9 69. இப்போ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஃபர்தர் நம்ம சால்வ் பண்ண முடியாது. இப்போ 41 நமக்கு இங்க வந்திருக்கு இல்லையா, இப்போ 41 நம்பர் ஸ்கொயர் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வருது, 1 1s are 1, 1 4s are 4, 4 1s are 4, 4 4s are 16, 1 8 16. ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஆனா இங்க வேல்யூ வந்து நமக்கு அதிகமா கொடுத்திருக்காங்க இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு நெக்ஸ்ட் நம்பருக்கு எடுத்துக்கலாம். 42 செக் பண்ணி பார்க்கலாம். 42 into 42, 2 2s are 4, 2 4s are 8, 4 2s are 8, 4 4s are 16, 4 16 7 1. 1764 minus 1750 என்ன வேல்யூ வருது, 4100 14. இப்போ நம்ம என்ன பண்றோம், 1750ல வந்து plus 14 ஆட் பண்றோம். நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஃபார்ம் ஆகுது 1764. இதோட ஸ்கொயர் ரூட் நம்பர் என்னது, 42. தேர்ட் சம் 252. இப்போ நம்ம டிவிஷன் மெத்தட் சால்வ் பண்ணலாம். 252 ஃபர்ஸ்ட் பேரிங் பண்ணிக்கிறோம். 2 1 5, அதுக்கப்புறம் 2. இப்போ நம்ம 2 இருக்கு இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1 into 1 எடுத்துக்கலாம். 1 ரிமைனிங் 1. இப்போ இந்த 52 இங்க டிராப் பண்ணிக்கலாம். இந்த 1 நம்ம என்ன பண்றோம், டபுளா பண்றோம். ஸோ 1 into 2 2. இப்போ நம்ம இங்க ஒரு நம்பர் ஆட் பண்றோம். இங்க நம்ம 5 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேயும் 5 ஆட் பண்ணிக்கிறோம். 25 into 5 எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். 25 into 5, 5 5s are 25, 5 2s are 10 12, 125, 125. இப்போ நம்ம மைனஸ் பண்றோம், வேல்யூ பார்க்கலாம். 12 minus 5 7, 14 minus 12 2, 27. இப்போ நமக்கு இங்க 15 கிடைச்சிருக்கு. 15 நம்ம ஸ்கொயர் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வருது, 15 into 15 we get 5 5s are 25, 2 5 1s are 5 7, 1 5s are 5, 1 1s are 1, 5 12 2.
ஸோ இங்கே வந்து நமக்கு 252 இருக்கு, ஆனால் இங்கே வந்து 225 இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 15ஓட நெக்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறோம் 16. 16 into 16, 6 6 are 36, 3 6 1s are 6 plus 3 9. 1 6 are 6, 1 1s are 1. 6 15 2 256. நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம், 252 ஓட we are adding எவ்வளவு, 256 minus 252, 4 0 0. 4 ஆட் பண்றோம். 4 ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் 256 கிடைக்குது. இதோட ஸ்கொயர் ரூட் என்னது, 16. Fourth sum 1825. 1825 நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் வந்து பேரிங் பண்ணிக்கிறோம். 5 2 அப்புறம் 8 1. இப்போ நமக்கு இங்க 18 இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், 4 4s எடுத்துக்கலாம். 4 4s are 16, பேலன்ஸ் 2. இப்போ இந்த 4 நம்ம என்ன பண்றோம், டபுள் பண்றோம். 4 plus 4 8. இப்போ நம்ம இந்த 25 இங்க டிரா பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்ன பண்ணலாம், 2 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 அப்புறம் இங்க 2. இப்போ 82 into 2 பண்ண நமக்கு ஆன்சர் 2 2s are 4, 2 8s are 16, 164 வருது. இப்போ நம்ம இதை சப்ட்ராக்ட் பண்றோம். 1 6 0. இப்போ நமக்கு வந்து இங்க ஒரு 42 வந்திருக்கு வேல்யூ. அப்ப நம்ம என்ன பண்றோம், 42 into 42 பண்ண நமக்கு என்ன வேல்யூ வருது, 2 2s are 4, 2 4s are 8, 4 2s are 8, 4 4s are 16, 4 16 17. இப்போ நமக்கு இங்க என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க, 1825 இருக்கு, ஆனா இங்க 1764 இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த 42க்கு நெக்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கலாம். 43. 43 into 43 என்ன ஆன்சர் வருது பாப்போம். 3 3s are 9, 3 4s are 12, 4 3s are 12, balance 1, 4 4s are 16 plus 1 17, 9 4 8 1. இப்போ இந்த 1849 நம்ம என்ன பண்றோம், இந்த வேல்யூ வந்து சப்ட்ராக்ட் பண்றோம். 1825 4 2 0 0. அப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த 1825 ஓட we are adding 24. நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வருது. அதோட வேல்யூ என்னது, 1849, 1849. இதோட ஸ்கொயர் ரூட் என்னது, 43. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் 6412. ஃபர்ஸ்ட் நம்ம குரூப்பிங் பண்றோம். 2 1 அப்புறம் 4 6 பண்றோம். இங்க வந்து 64 இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 8 டைம்ஸ் எடுத்துக்கலாம். 8 8s are 64, 0 வந்துருச்சு. நெக்ஸ்ட் இங்க 112 டிரா பண்றோம். இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த 8 வந்து டபுள் பண்ணிக்கிறோம். 8 plus 8 16. இப்போ நம்ம இங்க ஒரு நம்பர் ஆட் பண்றோம். அந்த நம்பர் வந்து 12க்கு ஈக்குவல் இல்லனா 12ஓட கம்மி வேல்யூ வரணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், 0 0 ஆட் பண்ணிக்கலாம். இங்கேயும் 0. இப்போ நம்ம இங்க 0 போட்டோம் இல்லையா, அதே நம்பர்ல we have to multiply. இப்போ நம்ம 0 மல்டிப்ளை பண்ணா நம்ம ஆன்சர் என்ன வரும், 0 தான் வரும். 0 0 0. அப்ப இங்க வந்து நமக்கு என்ன வரும், 0. மைனஸ் பண்ண நமக்கு ஆன்சர் வந்து 12 வரும். இப்போ நமக்கு இங்க வந்து 80 கிடைச்சிருக்கு. இப்போ 80 நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணா என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். 0 0. 8 into 0 0, 8 8s are 64. ஆன்சர் 0 0 64. இங்க வந்து 6400 இருக்கு. ஆனா நமக்கு வந்து இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 6412 கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம இதுக்கு நெக்ஸ்ட் வேல்யூ கன்சிடர் பண்ணலாம். 81 ஓட ஸ்கொயர் எடுத்துக்கலாம். 80 ஓட ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம் எவ்வளவு வேல்யூ வருதுன்னு. 81 பாத்தீங்கன்னா 1 into 1 1 into 8, 8 into 1 8, 8 8s are 64, 1 16 5 6, 6 5 6 1, 6 5 6 1 minus 6 4 1 2. So 11 minus 2 என்ன வரும், 9. 5 minus 1 4. 5 minus 4 1 0. நமக்கு என்ன வேல்யூ வருது, 149. இப்போ நம்ம என்ன பண்றோம், 6412ல வந்து we are adding 149. இப்போ நம்ம ஆட் பண்ண we get a perfect square 6561. இதோட ஸ்கொயர் ரூட் என்னது, 81. Sixth sum, find the length of the side of a square whose area is 441 meter square. இப்போ நமக்கு ஸ்கொயரோட ஏரியா கொடுத்திருக்காங்க, but we have to find the side. அதோட சைஸ் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது,
side into side. நமக்கு ஏரியா கொடுத்திருக்காங்க 441 meter square. இப்போ நம்ம side கண்டுபிடிக்கணும். அப்போ side into side 441 meter square. இப்போ என்ன பண்ணலாம்? side into side நம்ம என்ன பண்ணலாம்? s square மாத்திக்கலாம். s square equal to 441. s equal to root of 441. இப்போ நம்ம இந்த வேல்யூவோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம அகைன் டிவிஷன் மெத்தட்ல இதை கண்டுபிடிக்கலாம். பேரிங் பண்றோம். இப்போ இங்க 4 இருக்கு இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 2 2s எடுத்துக்கலாம். 2 2s 4. 4 minus 4 0. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? இந்த 2 வந்து டபுள் பண்றோம். 2 plus 2 4. இந்த 41 இங்க டிராப் பண்ணிக்கிறோம். இங்க ஒரு நம்பர் நம்ம ஆட் பண்றோம். ஆட் பண்ணா we should get a value which is equal to 41. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 1 எடுத்துக்கலாம். 41 1. இப்போ 41 into 1 பண்ண நமக்கு ஆன்சர் வந்து 41 தான் வரும் இல்லையா? அப்போ 41 0. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 21. இப்போ 441 ஓட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்னது? 21. அப்போ side equal to 21 meter. Seventh sum, in a right angle triangle ABC, angle B equal to 90 degree. If AB equal to 6 cm, BC equal to 8 cm, find AC. இப்போ நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க. சோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இது வந்து AC, இது வந்து B. ABC. இப்போ நமக்கு B ஆங்கிள் என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க? 90 டிகிரி. இது வந்து ஹைபோட்டென்யூஸ். அப்போ AB square plus BC square equal to AC square. இப்போ இங்க நமக்கு வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? AB வேல்யூ வந்து 6 cm and BC வேல்யூ வந்து 8 cm. இப்போ நம்ம வேல்யூ வந்து இங்க அப்ளை பண்ண போறோம் ஃபார்முலால. AB வந்து நமக்கு 6. அப்போ 6 square plus BC வந்து 8. 8 square equal to AC square. இப்போ 6 ஸ்கொயர் என்ன வரும்? 6 6 36. 36 8 ஸ்கொயர் வந்து 64. AC ஸ்கொயர். இப்போ நம்ம ரெண்டுமே ஆட் பண்றோம். 64 36 10 10 100. அப்போ 100 equal to AC ஸ்கொயர். இப்போ நம்ம AC வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம்? AC equal to root of 100, which is 10 centimeter. Hypotenuse வந்து என்னது? 10 centimeter. Next B sum, if AC equal to 13 centimeter, BC equal to 5 centimeter, find AB. இப்போ நம்ம AB வேல்யூ கண்டுபிடிக்கணும். So again நம்ம ஒரு right angle triangle draw பண்ணிக்கலாம். So B வந்து always 90 degree இல்லையா? இங்க கொடுத்திருக்காங்க. A, B, C. இங்க வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். AC வேல்யூ வந்து 13 centimeter. BC வேல்யூ வந்து 5 centimeter. இப்போ நம்ம AB கண்டுபிடிக்கணும். So இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். As per Pythagoras theorem, என்ன ஃபார்முலா? AC square equal to AB square plus BC square. இப்போ AC வேல்யூ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 13 square equal to AB நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்ம அப்படியே எழுதிக்கலாம். AB square எழுதிக்கலாம். BC வந்து 5 square. இப்போ நம்ம இது சால்வ் பண்ணா we get the value 169 equal to AB square plus 5 into 5 25. அப்போ 169 இந்த வேல்யூ வந்து நம்ம இங்கே மூவ் பண்றோம். அப்போ இது என்னாகும்? மைனஸா மாறிடும். equal to AB square. இப்போ நம்ம 169 minus 25 பண்ணா நமக்கு வேல்யூ வந்து 441 144. அப்போ 144 equal to AB square. root of 144 equal to AB. இப்போ 144 ஓட ஸ்கொயர் ரூட் என்னது வரும்? 12. So 12 equal to AB. AB வேல்யூ என்னது? 12 centimeter. Eighth sum, a gardener has 1000 plants. He wants to plant these in such a way that the number of rows and the number of columns remain same. Find the minimum number of plants he needs
more for this. இப்போ ஒரு கார்டனர் இருக்காரு, அவர் வந்து 1000 பிளான்ட்ஸை வந்து நடுறாரு. அந்த பிளான்ட் நடும் போது எத்தனை ரோஸ் வைக்கிறாரோ அதே அளவுக்கு தான் காலம்ஸும் கிரியேட் பண்ணணும். ஸோ தட் ஈக்குவலா இருக்கணும். ரோஸ் ஈக்குவல் டு காலம். இப்போ ரோஸ் என்னது இந்த மாதிரி. இப்போ ஒரு பிளான்ட் வந்து இப்படி நடுறாரு அப்படின்னா காலம்ஸும் அதே லெவலுக்கு தான் இருக்கணும். ஸோ இப்போ 4 ரோஸ் வைக்கிறாரு அப்படின்னா காலம்ஸ் என்ன இருக்கணும்? 4 காலம்ஸ் இருக்கணும். இப்போ அவர் வந்து எத்தனை ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஃபார்ம் பண்ணா ரெண்டு பக்கமும் ஈக்குவலா இருக்கும். அதாவது ரோஸ் ஈக்குவல் டு காலம்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? டிவிஷன் மெத்தட்ல 1000 சால்வ் பண்ணலாம். இப்போ 1000 நமக்கு என்ன பண்றோம்? பேரிங் பண்றோம். 0 0 1. இப்போ இங்க 10 இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம 3 எடுத்துக்கலாம். ஸோ 3 3s are 9. 10 minus 9 1. இப்போ இந்த 0 இங்க ட்ராப் பண்ணிக்கிறோம். இந்த 3 என்ன பண்றோம்? டபுள் பண்ணிக்கிறோம். ஸோ 3 plus 3 6. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்க வேல்யூ வந்து 1 போட்டுக்கலாம். அப்போ இங்க 1. இப்போ 61 into 1 நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 61 தான் வரும். ஸோ 61 இங்க வந்துரும். இப்போ நம்ம மைனஸ் பண்றோம். 9 39. இப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு? 31 கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம 31 into 31 ஸ்கொயர் எடுத்து நமக்கு என்ன வேல்யூ வருது? 1 3 3 9 1 6 9 961 வருது. இப்போ நமக்கு என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? எவ்வளவு பிளான்ஸ் அவருக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும் so that அவருக்கு வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு இங்க 31 வந்திருக்கு. பட் அது ஸ்கொயர் பண்ண நமக்கு ஆன்சர் வந்து 961 வருது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் நம்பர் 32 எடுத்துக்கலாம். 32 into 32 2 2s are 4 2 3s are 6 3 2s are 6 3 3s are 9 4 12 10 1024 minus 1000 பண்ண நமக்கு என்ன வேல்யூ வருது? 24 வருது. அப்போ he needs extra 24 plants. so that அவருக்கு என்ன பண்ணலாம்? ரோஸ் வந்து 32 வச்சுக்கலாம், காலம்ஸும் வந்து 32 வச்சுக்கலாம். பட் எவ்வளவு பிளான்ஸ் இருக்கணும்? 1024. அதுக்கு he had to add 24 plants extra. இப்போ நம்ம வேர்ட்ஸ் எழுதிக்கலாம். the gardener needs 24 more plants to form rows 32 and column 32. 9 sum. There are 500 children in a school. For a PT drill, they have to stand in such a manner that the number of rows is equal to number of columns. How many children would be left out in this arrangement? இப்போ இங்க 8 பண்ணோம் இல்லையா? அதே தான் இங்க கேட்டிருக்காங்க. ஆனா இங்க வந்து சின்னதா கான்செப்ட் மாத்தி இருக்காங்க. இந்த லைனுக்கு ரோ சொல்லுவோம், இது வந்து காலம். இப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம். என்னன்னா இங்க வந்து 500 சில்ட்ரன் இருக்காங்க. ஒரு பிடி ட்ரில் பண்றாங்க. அந்த பசங்க வந்து லைன்ல நிக்கணும். பசங்க என்ன ஆர்டர் நிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை ரோ ஃபார்ம் பண்றாங்களோ அதுக்கு ஈக்குவல் காலம் அவங்க ஃபார்ம் பண்ணி நிக்கணும். இப்போ 500 ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ட்ரில்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க, அந்த அரேஞ்ச்மெண்ட்ல வந்து இல்லாம வெளியில இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகைன் நம்ம டிவிஷன் மெத்தட் எடுத்துக்கிறோம், பேரிங் பண்றோம். இப்போ இங்க 5 இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 2 எடுத்துக்கலாம். 2 2s are 4. 5 minus 4 1. இப்போ இந்த 2 என்ன பண்றோம்? நம்ம டபுள் பண்ணிக்கிறோம். 2 plus 2 4. இந்த 0 நம்ம இங்க டிராப் பண்ணிக்கிறோம். இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 2 போட்டுக்கலாம். 42 into 2 2 2s are 4 2 4s are 8. ஸோ இங்கே நம்ம 2 போட்டுக்கலாம். நமக்கு என்ன வேல்யூ வருது? 84. 84. இப்போ நம்ம மைனஸ் பண்றோம். ஆன்சர் வந்து நமக்கு 6 1 16 இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வேல்யூ வந்து 22 இருக்கு. ஸோ 22 நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணா நமக்கு வேல்யூ வந்து 4 4 4 4 484 484 வருது டோட்டலா. எத்தனை காலம்ஸ் பண்ணுவாங்க? காலம் வந்து 22, ரோஸ் வந்து 22. இப்போ எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ல இருக்க மாட்டாங்கன்னா 16 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். அவுட் ஆஃப் 500 children 484 can participate in the drill by forming 22 rows and 22 columns, whereas 16 students cannot participate.